வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேவிங்ஸ் டிப்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்மளோட சம்பளம் வந்த உடனே நமக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸ் நம்ம பண்ணிக்கணும். பர்சனலாக நமக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு தான் மற்ற விஷயத்துக்கே போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் அந்த வீடியோவில் கேட்டிருந்தேன், நான் எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணிப்பேன், எப்படியெல்லாம் எனக்கு பர்சனல் என்னோட பர்சனல் சேவிங்ஸ்னு எப்படி நான் சேர்த்துட்ருக்கேன், எப்படி சேமிச்சிட்ருக்கேன், அதுக்கு எங்கேருந்தெல்லாம் பணம் வருது இவ்வளோ கம்மியான வருமானத்தில்ன்ற வீடியோ வேணுமான்னு கேட்டதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் அதனால தான் இன்றைக்கி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், ஹவு டு ஐ ஃபாலோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ஃபாலோ பண்ணுறேன், எவ்வளவு அமௌண்ட் நான் எடுத்து வைக்கிறேன், என்னென்ன வருமானத்தெல்லாம் நான் எனக்குன்னு எடுத்து வச்சுப்பேன். அதாவது பட்ஜெட்டில் காமிக்க மாட்டேன், என்னோடய சேவிங்ஸில் காமிக்க மாட்டேன், பர்சனல் சேவிங்ஸ்க்கு மட்டும்தான் நான் காமிப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி நம்மளுடைய ஸ்பவுஸ் நம்மளோட லைஃப் பார்ட்னர் சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சேர்க்க வைக்கிறது, சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறதுன்னு சொல்லி நேற்று வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்க்கல, நான் ரொம்ப லேட்டாக தான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், சம்பளம் வர அன்னைக்கு ஓகேவா, சம்பளம் வந்த கையோட நான் எனக்குன்னு எடுத்து வச்சுக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 500 ரூபா. ஏன்னா என்னுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ நான் எனக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 500 ரூபா. இந்த 500 ரூபாயை நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவிங்ஸ் பவுச் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய சிறு சேமிப்பை இதில் இந்த பவுச்சில் நான் வச்சுருப்பேன். ஒவ்வொரு லீஃப்லையும் 6 பவுச், 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200, 500ன்னு சொல்லிட்டு 6 லீஃபில் வச்சுருப்பேன். இதில் மொத்தமே 12 லீஃப் இருக்குது. அதில் பின்னாடி ஒரு லீஃபில் பார்த்திங்கன்னா இந்த பே யுவர் செல்ஃப் அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லீஃபில் தான். மற்ற லீஃப்லேயும் அமௌண்ட் இருக்கே, அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் அது இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த வருஷத்துக்கு 11 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் நான் 500 ரூபா எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், 11 மாதத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட 11,500 ரூபா நான் எடுத்து இந்த லீஃபில் தான் பத்திரமா சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பர்சனல் சேவிங்ஸை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முந்தின வருஷம் நான் செய்வேன், அதை அப்படியே அந்த அமௌண்ட்டை எடுத்து விட்டுருவேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 1 இயராக சேர்த்துருக்கேன். ஓகே, நான் ஃபஸ்ட் இதை நான் ஒரு ஆர்டியாக கூட போட்டிருக்கலாம், பட் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம். இப்போதைக்கு நான் இப்படி தான் எடுத்து வச்சு சேர்த்துட்டு வருஷ கடைசியில் ஏதாவது செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த உண்டியல், அந்த 500 ரூபா எடுத்தது போக இது பர்சனல் சேவிங்ஸ்ன்னு சொல்லி இந்த ஒரு உண்டியல் வச்சுருக்கேன். ஒரு எல்லோ அண்ட் க்ரீனிஷ் கலர் உண்டியல். இந்த உண்டியலில் நான் எப்படியெல்லாம் அமௌண்ட்டு போடுவேன்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ், நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம் என்னென்னலாம் ஜென்ரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்ணி அதை இந்த உண்டியலில் சேமிச்சுட்டு வருவேன். எடுத்துக்காட்டாக எக்ஸாம் டியூட்டி, இப்போ நம்ம ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணாலும் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அப்போ நமக்கு எக்ஸாம் டியூட்டி போடுவாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போ எக்ஸாம் டியூட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாமு, கோர்ட் எக்ஸாம், இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமு எங்கள் காலேஜில் நடக்கும். ஸோ அப்போ அதுக்கான அமௌண்ட்டும் நமக்கு வரும். இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் நிறைய எக்ஸாம் டியூட்டி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம் டியூட்டிக்கு 150 ரூபாயிலிருந்து இப்போ இந்த மாதிரி நம்ம நீட் எக்ஸாம்லாம் வச்சாங்கன்னா 1500 ரூபா வரைக்கும் நமக்கு எக்ஸாம் டியூட்டிக்கு கிடைக்கும் பெர் டே, ஒரு டியூட்டி பார்த்தா. அப்போ என்னென்ன எக்ஸாம் டியூட்டி எல்லாம் பார்க்க முடியுமோ அவ்வளோ எக்ஸாம் டியூட்டியும் பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை இந்த உண்டியலில் போட்டுருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா QP செட்டிங், கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸாமினர் பேனலில் இருக்கிறதுனால நமக்கு அனுப்புவாங்க கொஷின்ஸ். நிறைய வேறு அட்டானமஸ் காலேஜில் இருந்தோ யூனிவர்சிட்டியில் இருந்தோ கொஷின் எடுக்க சொல்லி நமக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி கொஷின் பேப்பரை நம்ம செட் பண்ணி கொடுக்கறது மூலமாக நமக்கு அதில் கொஞ்சம் அமௌண்ட் வரும். ஸோ அதையும் இந்த உண்டியில் சேர்த்துருவேன். அப்புறம் நான் ஒர்க் பண்ணுற காலேஜில் எக்ஸ்ட்ரா நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ யூஷுவல் கிளாஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிளாஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கிறதுக்கு அமௌண்ட் ஒரு கிளாஸ்க்கு இவ்வளோ ரூபான்னு பேசிடுவாங்க. இப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டையும் நான் இந்த உண்டியலில் சேமிச்சிருவேன். சாரி, QP செட்டிங் 2 தடவை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் நம்ம போவோம் இல்லையா, நமக்கு எக்ஸாமினராக சில சமயம் ஆர்டர் வரும், நம்ம அதை அந்த எந்த சென்டருக்கு போட்டிருக்காங்களோ அங்கே போய் பேப்பர் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை மாதிரி பேப்பர் கரெக்ஷன் போகிறப்ப வரக்கூடிய அமௌண்ட்டையும் இந்த உண்டியலில் சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் இது இல்லாமல் நிறைய இன்சென்டிவ்ஸ் வரும். நம்ம ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலோ காலேஜில் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இன்சென்டிவ் அமௌண்ட்ஸ் இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ். இதுக்கும் என்
சம்பளத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படி கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸை அப்படியே கொண்டு இந்த உண்டியலில் போட்டுருவேன். ரொம்ப பெரிய லெவலில் கிடைக்காது, சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இதில் போடுங்க. ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்துருக்கோம். அதை அப்பப்போ செலவு பண்ணாமல் அந்த அமௌண்ட் எனக்கு இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்து இதில் போட்டுருவேன். இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம், ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் கனெக்ட் பண்ணுவேன். எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அப்படியே வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய பர்சனல் சேவிங்ஸில் போட்டுருவேன். ஸோ ஆல்ரெடி மாதம் ஒரு 500 எடுத்து வைக்கிறது ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் இது பண்ணிடுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இன்கம். ஸோ என்னோடய யூடியூப் இன்கம் வந்து நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்னால செய்யக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு இதில் பார்த்துருக்கேன் பாருங்கள். ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் எனக்கு எவ்வளவு வந்து வருமானம் வந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணியிருக்கேன். $57 ஒரு தடவை, ஜூலை மாதம் $48, ஆகஸ்ட் மாதம் $43, செப்டம்பர் மாதம் $43, அக்டோபர் $42. ஸோ $100 சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஆவரேஜாக இப்படி தான் வந்து ஒவ்வொரு மாதமும் வருமானம் வருது. முன்னாடிலாம் நான் யூடியூப் இன்கம் வந்து நான் சேர்த்து வச்சு பொதுவாக ஃபேமிலிக்குன்னு செலவு பண்ணிடுவேன். அப்புறம் நான் இந்த வருஷத்துலேருந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ 2024 ஜனவரிலேருந்து என்னுடைய யூடியூப் இன்கம் வந்து என்னுடைய பர்சனல் சேவிங்ஸில் போட்டுடணும். ஏன்னா ஒன்று, நான் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், பர்சனல் சேவிங்ஸ் எனக்குன்னு நான் பே பண்ணிக்கிட்டு நான் சேர்க்கணும். நான் எல்லாத்தையும் பசங்களோட எஜுகேஷன் அப்படின்னு நான் போட்டுட்டேன்னா எனக்கு அமௌண்ட்டே இருக்காது. ஸோ என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய கனவுகள், என்னுடைய பேஷன், எனக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். சம்திங் நான் பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை இருக்கும். என்னை எக்யூப் பண்ணுறதுக்குன்னு எனக்கு அமௌண்ட் வேணும். ஸோ அதுக்காக என்னோடய பர்சனல் சேவிங்ஸை நான் சேர்த்துக்கணும். அதுக்காக என்னோடய பர்சனல் சேவிங்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த யூடியூப் இன்கம், இதை வந்து நிலையற்ற வருமானம் தானே, ஒவ்வொரு மாதமும் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த அமௌண்ட்டையும் நான் என்னுடைய பர்சனல் சேவிங்ஸ்ன்னு சொல்லி நான் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த முறைகளில் மட்டும்தான் வந்து என்னுடைய பர்சனல் சேவிங்ஸை நான் வந்து பில்டு பண்ணிட்டு வரேன். இது ஒரு நல்ல அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி ஏதாவது நான் ஒரு பிஸ்னஸில் இறங்கலாம், சின்ன லெவலில் செய்யலாம், இல்லை நான் என்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், என்னுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது நான் ஒரு கோர்ஸ் பண்ணணும், இல்லை ஒரு அடுத்த மேற்படிப்பு படிக்கணும்னாலும் நான் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த வகையிலையும் என் பசங்களையும் என்னோடய ஃபேமிலியவோ பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு வரேன். மற்றபடி என்னுடைய மாத வருமானம், பார்ட் டைம் ஜாப் மூலமாக செய்யக்கூடிய வருமானம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலிக்கு, பசங்களுக்கு, அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு, அவங்க எஜுகேஷனுக்கு, எமர்ஜென்சி சேவிங்ஸ்க்கு நான் வந்து போயிட்டுருக்கேன். சின்ன லெவலாக தான், கொஞ்சமாக தான் வந்து என்னால் சேமிக்க முடியும். நான் என்னுடைய வருமானம் கம்மி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் மாதம் $1000 தான் இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எடுத்து வைக்க முடியும்னா அவ்வளோதான். ஒரே மாதத்தில் நம்ம எல்லாமே செஞ்சிட முடியாது, ஓவர் நைட்டில் செய்ய முடியாது. சிறுக தான் நான் பிரித்து வந்து சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பர்சனல் சேவிங்ஸுங்கிறது இவ்வளவு தான். நான் எனக்குன்னு சேர்த்துக்கக்கூடிய தொகைகள் இப்படி தான். இந்த மாதிரி வழிகளில் வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நான் சேர்க்குறேன். இந்த ஒரு சின்ன டைரியில் வந்து எனக்கு வந்து இந்த பர்சனல் சேவிங்ஸ்க்கு எனக்கு அமௌண்ட் கிடைக்குதுன்னா இந்த டைரியில் நான் குறிப்பிட்டு வச்சுருவேன். என்னோடய யூடியூப் இன்கம் எவ்வளோ வந்துச்சு, இதை பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன். பேப்பர் கரெக்ஷன் காசு வந்துச்சு, QP செட்டிங் காசு வந்துச்சு, எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து இந்த டைரியில் எழுதி வச்சுப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன தான் எவ்வளோ அமௌண்ட் கையில் வந்துச்சு, நீங்கள் எப்போ கொண்டு போய் எதில் போட்டிருக்கீங்க, உண்டியலில் இருக்கா இல்லை பேங்க்கில் இருக்கா, இதுக்குன்னே பர்சனல் சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் எல்லா பணத்தையும் போட்டணும். அதோட ரெக்கார்ட் ஃபுல்லாக அந்த டைரியில் நான் குறித்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய பர்சனல் சேவிங்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.